Hello friends, welcome to my channel. This video is sponsored by Educase. Educaseல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எக்ஸ்பர்ட் மென்டர்ஸை வச்சு லைவ் கிளாஸஸ் ஆல்சோ நடத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது இந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இவங்க வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய காம்போ ஆஃபர்ஸ் ஆல்சோ இவங்க கொடுத்துட்ருக்காங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பீஃப் சில்லி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பீஃபை நல்லா வாஷ் பண்ணி அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், குருமிளகுத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்த்தூள், சில்லி பொடி, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக லெமன் அண்டு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கூட நம்ம கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே பீஃபில் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பீஃபை அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீஃபை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பீஃபை பொரித்து எடுக்கும்போது அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கறிவேப்பிலையை ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்போவுமே பீஃப் சில்லி பண்ணும்போது நம்ம அந்த ஆயில்லையும் நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவில் போட்டு வைக்கும்போதும் நம்ம அதை கூட கறிவேப்பிலையை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா பீஃப் சில்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக பீஃப் சில்லி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சிக்கனில் சில்லி பண்ணுறதை விடவும் பீஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீட்டில் பீஃப் சில்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேர் கேர் பற்றின வீடியோஸும் போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஹேர் கேர் பற்றின வீடியோஸும் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.